ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 3 தால் பாசிப்பருப்பு இருக்குல்ல, அதை போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி ஸ்மெல் வர வரைக்கும் வறுக்க போகிறோம். இதை வறுத்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்து செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி. இதை ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு குக்கர் போட்டிங்கன்னா தான் சீக்கிரமாக வெந்துடும். ஒரு வாட்டி அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அந்த பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நல்லா ஒரு 2-3 விசில் விட்டிங்கன்னா தான் நல்லா குழைய வேகும். இப்போ இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. முந்திரி கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கோங்க. இப்போ இந்த முந்திரியை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த நெய்யிலே முந்திரியை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், முந்திரி ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். முந்திரியை ரொம்ப விட்டிங்கன்னா தீஞ்சிரும், அது நல்லா இருக்காது. கொஞ்சமாக லைட்டாக ப்ரௌனிஷாக வந்தோடனே எடுத்துடணும். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றி, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதுலேயே கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இந்த பாருங்கள், இந்த மாதிரி கரைஞ்சிடணும் கோதுமை மாவெல்லாம். அதுக்கு எவ்வளோ நெய் தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. இந்த பாசிப்பருப்பு ரெடி ஆகிடுச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணி வச்சுருக்கல கோதுமை மாவை, அது கூட இந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி கலருங்க. நெய் ஊற்றி கலருக்குல அதை இந்த கடாயில் ஒட்டாமல் வரணும். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, அது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இதில் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர், அந்த ஸ்மெல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் சர்க்கரை சேர்த்து போகிறோம். தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாங்கள் 1 கப் எடுத்துருக்கோம் சர்க்கரை. 1 கப் தான் பாசிப்பருப்பு எடுத்தோம். இப்போ உங்களுக்கு வேணும்னாலும் கம்மி பண்ணிக்கலாம், அது பண்ணிக்கோங்க. சக்கரை நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆன உடனே நெய் ஊற்றிக்கோங்க. மறுபடியும் நெய் அடிக்கடி ஊற்றிட்டு கலர்னிங்கன்னா அது ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்க, அப்படியே ஒட்டாமல் திரண்டு வரட்டுப்பாங்க. இந்த ஸ்டேஜில் முந்திரியை போட்டு நல்லா கலரி ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் இந்த அல்வா மாதிரி வந்துருச்சுக்காங்க. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அசோக் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு வீடியோவில் பார்க்கலாம்.